UFC பேண்டமிட் டிவிஷனை இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணலாம். UFC 311ல் மெராப் உமார் நூர்மகோமடோவ் பேண்டமிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணாங்க. எனக்கு இந்த ஃபைட்டில் மிக்சட் ஒப்பீனியனாக தான் இருந்துச்சு. உமார் பர்ஃபார்மன்ஸ் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மெராப் உமாரை ட்ரோல் பண்ணதை பார்த்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. டாகஸ்தானாலே ஒரு டாமினன்ஸ் ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். மெராப் ஃபைட்டில் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. உமார் மென்டலி பிரேக் டவுன் ஆயிட்டார் ஃபைட்டில். உமார் சாம்பியன்ஷிப் மட்டும் இந்த ஃபைட்டில் லூஸ் பண்ணல, அவரோட அன்டிஃபீட்டட் ரெக்கார்டும் போயிருச்சு. நூர்மகோமடோவ் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு அன்டிஃபீட்டட் டாமினன்ஸ் இருந்தது, அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருச்சு. மெராப் வின் பண்ணது நிறைய ஃபைட்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். டாகிஸ்தான் ஃபைட்டர்ஸை மென்டலி எப்படி அப்ரோச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவே கொடுத்துருக்காரு. ஆனால் அதை எல்லா ஃபைட்டர்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மெராப் உமாரை பார்த்து வந்துட்டு பயப்படுறாரு, அதனால தான் அவர் வந்து ஃபைட் அக்செப்ட் பண்ணாமல் ஓடுறாருன்னு சொல்லிட்டு உமார் ஃபேன்ஸ் மெராபை நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் மெராப் பார்த்தீங்கன்னா ஃபைட்டை அக்செப்ட் பண்ணி உமாரை ஃபைட்டில் ட்ரோல் பண்ணி தோக்கவும் அடிச்சிட்டாரு. உமார் பண்ண ட்ராஷ் டாக்கு அவர் வின் பண்ணாமல் போனது அவருக்கு ரொம்ப வந்துட்டு பேடாக தான் தெரிஞ்சுது. அவர் ஃபேன்ஸுமே வந்துட்டு ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணிட்டாரு. மெராப் வின் பண்ணது இம்ப்ரெசிவ், ஆனால் அவர் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இம்ப்ரெசிவான்னு கேட்டிங்கன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஃபைட் இதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் நடந்திருந்தா ஜட்ஜஸ் வந்துட்டு கண்டிப்பாக உமாருக்கு தான் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. மெராப் செம கார்டியோ வச்சிருக்காரு, ஆனால் டேக் டவுன்லாம் நல்லா பண்ணுறாரு. ஆனால் டேக் டவுன் பண்ணிட்டு டேமேஜ் பண்ணுறது இல்லை. மெராப் ஏதோ ஒரு ஃபைட்டில் கண்டிப்பாக மாட்டிப்பார் இதே மாதிரி கேம் பிளானில் ஃபைட் பண்ணால். ஆனால் மெராப் பார்த்தீங்கன்னா செமையாக ரெஸ்யூம் ஸ்டாக் பண்ணிட்டாரு. மார்லின் மொராயஸ், ஆல்டோ, பீட்ரியான், ஹென்ரி செகுடோ, ஷான் ஓமலி, உமார் இவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணி ஒரு லாங் வின் ஸ்ட்ரீக்கில் வேறு இருக்காரு. உமாருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹேண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு, அதான் நினச்ச மாதிரி ஃபைட் பண்ண முடியலன்னு சொன்னார். இன்ஜுரி ஆகிறது சகஜம் தான், ஆனால் உமார் பண்ண மிஸ்டேக்ஸ்னால தான் அந்த ஃபைட்டில் அவர் தோத்தார். ஹேண்ட் இன்ஜுரி ஆனதே உமார் வந்துட்டு அவர் கார்னருக்கு இன்ஃபார்மே பண்ணலை. ஹபீப், ஹாவியர் மெண்டஸ்லும் உமார் கூடயே இருந்து கோச் பண்ணுவாங்க, ஏன் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு புரியல. மெராபோட வீக்னஸே பாடி ஷாட்ஸ் தான், உமாரோட ப்ளஸ்ஸே அவரோட கிக்ஸ் தான். ஹெட் கிக், பாடி கிக்னு ஓப்பனிங் ரவுண்ட்ஸில் ப்ரெஷர் போட்டு ஃபினிஷ் எடுத்திருக்க பார்த்துருக்கணும். மெராப் வந்துட்டு ஃபினிஷர்லாம் கிடையாது, கார்டியோ வச்சு தான் டிசிஷன் வின் தான் பண்ண பார்ப்பாருன்னு UFC பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். உமார் நல்ல மெராபோட கேம் பிளான்லேயே போய் மாட்டினாரு. உமாருக்கு இன்னுமே ஏஜ் இருக்குது, கம்பேக் கொடுத்து சாம்பியன் ஆக முடியும். இதுக்கப்புறம் அன்டிஃபீட்டடாக இருக்கணும்னு ப்ரெஷரும் அவருக்கு இருக்காது. ஆனால் அவர் கான்ஃபிடண்ட்டாக கம்பேக் பண்ணணும். லாசஸ் வந்துட்டு ஃபைட்டர்ஸை எப்படி வேணால் மாற்றலாம். இப்போ பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 இருக்கிற இஸ்லாம் கூட UFCயில் வந்துட்டு அட்ரியானா மார்டின் கிட்ட வந்துட்டு நாக் அவுட் ஆனார். அந்த ஃபைட்டர்லாம் யாருன்னே 99% வந்துட்டு ஃபேன்ஸ்க்கே தெரியாது. பாப்போம் உமாரோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு. மெராபோட நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் வந்துட்டு ஷான் ஓமலி கூட இருக்கிற மாதிரி ரூமர்ஸ் போகுது. UFCயோட பார்ஷாலிட்டி தான் இது. அவ்வளோ மோசமான பர்ஃபார்மன்ஸ் அப்புறமும் ஒமாலிக்கு தான் வந்து ரீமேட்ச் தராங்க. அதுக்கு ரீசன் ஒமாலி ஸ்டார் அப்படின்னு சொல்லி UFC சொல்லுவாங்க. சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் பண்ணி தோத்த ஆல்ஜோக்கு UFC ரீமேட்ச் தரல, லியான் எட்வர்ட்ஸ்க்கு வந்துட்டு ரீமேட்ச் தரல. மெராபே தோத்தாலும் ரீமேட்ச் தருவாங்களான்னு தெரியல. மெராப் வர்சஸ் ஒமாலி தான் புக் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபிகரேடோ வர்சஸ் கோரி சாந்தகன் ஃபைட்டுமே வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. உமாருக்கு வந்து இமீடியட் ரீமேட்ச் வந்துட்டு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. பீட்ரியானுக்கு வேணால் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது மெராபை ஃபைட் பண்ண. மெராபும் பீட்ரியானும் ஆல்ரெடி ஃபைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட்டில் மெராப் வந்துட்டு டாமினேட் பண்ணார். அடுத்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ஹென்ரி செகுடோவும் சாங்கியடாங்கும் ஃபைட் பண்ணாங்க. ஒரு ஆக்சிடென்டல் ஐபோக்னால ஹென்ரி வந்துட்டு ஃபைட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாங்கியடாங் வந்துட்டு வின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கோர் கார்டில் வந்துட்டு சாங்கியடாங் தான் லீடிங்கில் இருந்தார். ஹென்ரி செகுடோ அவர் ப்ரைமில் ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வந்து ஃபைட் பண்ணி தோத்துட்ருக்காரு. இந்த ஸ்போர்ட்டில் ப்ரைமில் இருக்கிறப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹென்ரி அதை யூஸ் பண்ணிக்கல. இப்போ அவர் ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. பேண்டமிட் டிவிஷன் பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.